நம்முடைய உணவுல வந்து கசப்பும் துவர்ப்பும் மிக அதிகமா இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, கடந்த 10 நாள்ல எத்தனை பேர் வந்து கசப்பும் துவர்ப்பும் சாப்பிடுவோம்? சும்மா யோசிச்சு பாருங்க. கசப்பான சுவையுமே வந்து அது சுவையை மாத்ததுக்கு பயங்கரமா பிரயத்தனப்படுறாங்க. ஏதாவது ரொம்ப கசப்பா இருந்தா பஜ்ஜி போட்டுறாங்க, டக்குன்னு அதை வெட்டி அதை பாவக்காய் பஜ்ஜி, பூசணிக்காய் பஜ்ஜி. அது நிறைய பேர் டிவியில எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டானா எதை எடுத்தாலும் அப்படி சாப்பிடக்கூடாது. சுவை கசப்பா இருக்கணும். நம்ம தொண்டையில கசப்பு சுவையோட நம்ம சாப்பிடக்கூடிய தன்மை இருக்கணும். கசப்பும் துவர்ப்பும் நவீன தாவரவியல் அறிவியலாளர்கள் உற்று பார்த்தா கூட இவை எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மருத்துவ காம்பவுண்ட்ஸோட இருக்கும். கசப்புல எல்லாத்துலயும் ஒரு ஃபினாலிக்கோ, பைஃப்ளாவனாய்டோ, டெர்பினாய்டோ ஏதாவது ஒரு மருத்துவ குணம் இருக்கும். துவர்ப்பு எடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவ குணம் இருக்கும். இனிப்புலையும் உப்புலையும் அவ்வளவு தூரம் கிடையாது. ஸோ நம்ம 40கள் தாண்டியாச்சுன்னா இனிப்பையும் உப்பையும் குறைச்சிட்டு காரத்தையும் புளிப்பையும் மிதமா வச்சுட்டு கசப்பையும் துவர்ப்பையும் கூட்டணும். 6 சுவையில நார்த் கரோலினாவோட டேக் ஹோம் மெசேஜா வச்சுக்கோங்க. 6 சுவையில இனிப்பையும் உப்பையும் ரொம்ப குறைச்சு புளிப்பு காரத்தை மிதமா வச்சுக்கிட்டு அதிகமா எடுக்க வேண்டியது கசப்பு துவர்ப்பு தான். எந்த மருத்துவ குணம் உள்ள பொருள் நிலவேம்பு கொண்டாடுறோம். எதுக்காக? நிலவேம்பினுடைய கசப்பு. 5 கசப்பை வந்து சித்த மருத்துவமும் ஆயுர்வேதமும் மிகப்பெரிய அளவுல கொண்டாடிய மூலிகைகள். நிலவேம்பு, கரிவேம்பு, சிவனார் வேம்பு, மலைவேம்பு, சர்க்கரை வேம்பு. இந்த 5 வேம்பு தான் பல மருத்துவ குணம் உடைய பஞ்சதிக்தம் அப்படிமா ஆயுர்வேதத்துல. எங்க சித்த மருத்துவத்துல இந்த 5 கசப்பு பல மருந்துகள் இது சேரும். இப்ப நம்ம உணவுல கசப்பானதுன்னா கருவேப்பிலை, வெந்தயம், இந்த பாகக்காய், இது மாதிரி ஒரு உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கொண்டே இருக்கோம்.